அர்ஜுன், எழுத சீக்கிரம். ஏன் இவ்வளோ டைம் எடுக்கிற? அர்ஜுனை பற்றின ஸ்டோரி தான் நான் உங்களுக்கு இங்கே சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு பேரண்டா இல்லைன்னா டீச்சரா, உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நான் இந்த சேனலில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அர்ஜுன் ஆக்சுவலாக லெஃப்ட் ஹேண்டடாக இருந்தான். ஆனால் அவங்க பேரண்ட்டுக்கு அவன் லெஃப்ட் ஹேண்டடாக இருக்கிறது பிடிக்கல. அதனால சின்ன வயசுலேயே மாற்றிட்டா எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கட்டு அந்த குழந்தைய ரைட் ஹேண்டுக்கு கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க. அப்போது இந்த குழந்தையால் he went through a lot of struggle to change his orientation from the left hand to the right hand. He found it very difficult in the initial stages where he has to start writing. அப்போது ஆரம்பித்த அந்த கஷ்டம் அவனுக்கு கண்டினியூஸாக வளர்ந்து வரும் போதும் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் பேரண்ட் இஸ் நாட் வரிட் அபவுட் இட். அது தெரியலை அவங்களுக்கு. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மாற்றினதுனால தான் இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. இப்போது பேரண்ட்டாக உங்கள் குழந்தைங்க லெஃப்ட் ஹேண்டடாக இருந்தாங்கன்னா டோன்ட் வரி அபவுட் இட் அட் ஆல். இன்ஃபேக்ட் என்னுடைய பையன், ரெண்டாவது பையன் லெஃப்ட் ஹேண்டட் தான். சின்ன வயசில் அவன் யாரையாவது பார்க்கும்போதோ ஏதாவது வாங்கும்போதோ டக்குன்னு லெஃப்ட் ஹேண்டை தான் நீட்டுவான். ஸோ பீப்புள் வில் லுக் அட் மீ, என்ன பார்ப்பாங்க எல்லாரும் ஆடா, பட் ஐ வில் டெல் them வெரி கிளியர்லி அவன் லெஃப்ட் ஹேண்டட், அதனால அவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் தான் கம்ஃபர்டபுளாக வருது அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இது ஒரு பெரிய தப்பான விஷயமே கிடையாது. அதனால கண்டிப்பாக எழுதுறதுக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இங்கே ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டில் எழுதுகிற பசங்களுடைய ஓரியன்டேஷன், தாட் ப்ராசஸ், அவங்க லெட்டர்ஸை பார்க்குற விதம், அவங்க அதை பர்சீவ் பண்ணுற விதம், அதை எழுதுகிற விதம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் குவைட் ஆப்போசிட் டு ரைட் ஹேண்டட், ரைட்? ஸோ அதை கம்ப்ளீட்டாக அவங்க மாற்றி ரைட் ஹேண்டில் எழுதணும் அப்படின்னு சின்ன வயசுலேயே சொல்கிறது கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம். ப்ளீஸ் டோன்ட் கிவ் த ஸ்ட்ரெஸ் யுவர் சில்ட்ரன். தேங்க்யூ.